பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெயக்குமாரி. கர்த்தர் எனக்கு செஞ்ச அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம். நான் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஎஸ்க்கு வந்தேன். அப்போ கிரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காண்டி என் சன்னு கூட நியூயார்க் போயிருந்தோம். நானும் என் சன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், ஸ்னோ கொட்டி இருக்கிற நேரத்தில் எனக்கு இன்டர்வியூ போட்டானுங்க. அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணி இன்டர்வியூக்கு போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க, யார் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ என் சன் சொன்னா, நான் தான் எங்கள் அம்மாக்காக வந்திருக்கேன். நான் சொன்னா, அவங்க சொல்லிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நெக்ஸ்ட் மந்த் வாங்க, நாங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைப்போம், அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் சன் சொன்னா, வாமா வீட்டுக்கு போகலாம். நான் சொன்னேன், இல்லை இல்லை, இருந்தாலும் சொன்னாலும் இன்டர்வியூ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது முடிவு பண்றது கர்த்தர் தான், நானே பேசுறேன்னு சொல்லிடு அப்படின்னு. அப்ப அவன் ஒரே சிரிச்சுக்கிட்டு சொன்னா, நிஜமாதான் சொல்றியா? நான் ஆமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போகணும். ஒரே டென்ஷன்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. சும்மா இருந்தாலே எனக்கு யாராச்சும் வீட்டுக்குள்ள பெல் அடிச்சால நான் டென்ஷன் ஆயிடுவேன். அத மாதிரி ஆளு ஒரு வெள்ளக்கார ஆள் வந்தாரு, ஒரு ஆபீசர். ஐட்டம் வைட்டமா விளவிலேன்னு ரூமா கூட்டிட்டு போனாங்க. நான் என் சன்னும் கூட வந்தான். போய் 1 hour இன்டர்வியூ பண்ணாங்க. என்னைய பண்ணிட்டு சன் சொன்னா, உடனே ரிசல்ட் சொல்லிடுவாங்கம்மா, எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு. அந்த ஆள் சொல்லிடுச்சு. 1 hour இன்டர்வியூ பண்ணிட்டு, சாரி, நான் மீட்டிங் போட்டு தான் சொல்ல முடியும், 3-4 ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் 2-3 இதெல்லாம் சரியா இல்லை, ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் எஸ்ஸா நோவான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டாரு. சாரி அப்படி சொல்லிட்டாரு. உடனே சொன்ன அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ஐயோ, எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்தில் கடைசியில் உனக்கு கிடைக்கல மம்மியா அப்படின்னு சொல்லிட்டான். ஓ பரவாயில்ல, கிடைக்காட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் ஒரு பிரச்சனைனா, நான் சென்னையில் சொந்த வீடு காரு எல்லாம் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் விற்றுட்டு வெறும் ஒரு சூட் கேஸ் மட்டும் கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்திருந்தேன். எதுவுமே இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக கேஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் தானம் பண்ணுறதை பண்ணிட்டு விற்கிறதெல்லாம் விற்றுட்டு வந்துட்டேன் நான். அதனால எனக்கு ஒன்றுமே இல்லை என் கையில். அப்போ எனிவே காட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரமண்ட மந்திரம் சொன்னேன். எஸ்ப்பா, என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் எது செய்யறீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் நான் போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் 2 மணி ஆயிடுச்சு. காலையில் போனவங்க 6 மணிக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ராவல்லாம் பண்ணி வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அவன் ஆஃபீஸ் போயிட்டான். நான் இப்படி ப்ரே பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எங்கள் மருமக அந்த இமெயிலில் இது பார்த்தா செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன மம்மி நீ செலக்டட்னு சொல்லி வந்திருக்குது அப்படின்னு சொன்னான். நான் அப்படியா அப்படின்னு சொன்னேன். ஆமா, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்துருச்சு, முத்திரெல்லாம் குத்தி செலக்டட் அப்படின்ட்டு. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் அந்த காலத்து SLC தான், ஒரு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுவும் அமெரிக்கன் இருந்திருந்து நேரா போய் அமெரிக்கன் இதுல போய் ஆஃபீஸர்ல போய் ஒரு இன்டர்வியூ பண்ண 1 hourன்னா நினைச்சு பாருங்க எப்படின்னு. அவங்க ப்ரொனன்சியேஷன் எனக்கு என்னன்னு கூட புரியவே புரியாது. எனக்கு என்ன சொல்றானுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி ஒரு நிலையில தேவன் ஒரு கதவை திறந்தா யாராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாதுன்ற வசனம் பைபிள் படி கர்த்தர் எனக்கு வாசலை திறந்து வச்சு கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.